குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க. கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார். அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க. சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். இத்தனை காம்பினேஷன்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு. இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ராகுவும் பார்க்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஹெல்த் வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த காலகட்டத்தில். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிற்று பிரச்சனையில் ஒரு சிக்கி பின்னமாக இருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேவராக இருந்தாலுமே உங்களுடைய பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 11ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது இருக்கிறாங்க. சும்மாவே உங்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும். இப்போ தான் நல்லா சொன்னீங்க, அதுக்குள்ளே திரும்பவுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அரசியல், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்க இப்போ ஒரு நிலம், வீடு, அதோட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பேங்க்கை கூப்பிட்டு அதுக்கு இதுக்கு எதாவது சைன் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. லோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு ட்ரபிள், அதுக்கப்புறம் அதற்கான பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது இந்த மாதத்து. முடிஞ்சளவுக்கு அதை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான கரெக்டான அந்த பிளானிங் கரெக்டாக பண்ணுங்கள். முக்கியமாக கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபோன் பண்ணால் எடுங்க, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு சில பேர்த்துக்கு பிரச்சனைகள். கேது அந்த இடத்துல இருக்கும். என்னென்னா ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு கேது ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அதுதான் இங்கே விஷயம். பாதகாதிபதி வீட்டில் கேது இருந்தாலுமே அந்த அலைச்சல் சங்கடத்தையும் அந்த தர்ம சங்கடத்தையும் கொடுத்தாலுமே அதன் மூலியமாக ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த பாதகத்தை அடைந்த பிறதுக்கு அப்புறமா ஒரு யோகம் கொடுப்பாரு கேது. அதுதான் இந்த ஞானக்காரகனோட வீடு. அப்போ இந்த லாஸ்ட், அதாவது ராகு கேதுவோட லாஸ்ட் டிரான்சிட்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம பிரேக்கு. 5ஆம் இடத்துல ராகு இருந்து ஓவர் திங்கிங், நிறைய கற்பனையான ஒரு விஷயங்களை கொடுத்து அப்படியே என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை மேலே வளர விடாமல் பண்ணிக்கிட்டே இருப்பார் ராகு பகவான். ஆனால் கேது அப்படி கிடையாதுங்க. ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு ஞானத்தை கொடுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 11ஆம் விட ஒரு மாமனார் வீடுன்னு வச்சுக்கோங்களேன். மாமனார் வீட்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இவ்வளோ நாள் இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிருந்தோம்,
இல்ல உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு நம்ம இவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இவங்க சடனா இவங்களோட விஷயத்த காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய ஞானத்தினால அவங்கள வந்து அத டிஃபீட் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா போயிட்டுருக்கும். திடீர்னு அந்த சண்டை போடுறது, விலகுறது, அதே மாரி வந்து வெளியூர்ல வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து வொர்க் பண்றாங்க அப்படின்னா, சடனா பேசாம போறது. ஒரு பிரேக் ஒரு நல்லா போயிட்டுருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு சின்ன ஒரு தடை பிரேக். கவலைப்படாதீங்க. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே மாறும். இந்த பிரேக் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதத்துல வந்து நீங்க ஒரு தொழில் ரீதியான ஒரு விஷயங்கள், இல்ல புது முயற்சிகள், அதே மாரி வந்து ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து புதுசா நான் இந்த கோர்ஸ் படிக்க போறேன். அதனால நான் இத படிக்க தேவையில்ல. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாரி உங்களுடைய வந்து 6ஆம் வீட்ல வந்து யார் இருக்காங்க? சனி பகவான் இருக்காரு. ஜாக்கிரதையா இருக்கணும். இன்ஃபெக்ஷன் நெறைய பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால வந்து தேவையில்லாத ஒரு அவுட் சைட் ஃபுட் எல்லாம் சாப்பிடாதீங்க. அதுவும் உங்களுக்கு சந்திரன் அவயோக திசையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உங்களோட சுய புக்தியில, உங்களோட சுய ஜாதகத்துல தசாபுக்தி என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டு அத ரிலேட்டடா நீங்க அத ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து லக்னத்துல சுக்கிரன். அப்போ ரெகுலர் வருமானத்துக்கு எந்த தடையும் இருக்காது. இவ்வளோ நாள் தடையா இருந்தது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வருமானங்கள் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் வரும். ஆனா 8க்குரியவர் லக்னத்தில். முடிஞ்ச அளவுக்கு அப்ராட் பிளான் பண்றீங்கன்னா, இந்த காலகட்டம் சூப்பர். அப்படி இல்லாட்டி 8 சார்ந்த ஒரு தொழில்ல நீங்க டாக்டரா இருக்கீங்க, இல்ல வக்கீலா இருக்கீங்க, இல்ல சமுதாயம் தொடர்பு ப்ராப்ளம் மிக்க தொடர்பு சமுதாய சார்ந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. உங்க மூலியமாக யாராவது பிரச்சனை தேடி வந்தாங்கன்னா, அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஸோ இதெல்லாமே அழகா பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்க போகுது. கணவன் மனைவி இடையே கொஞ்சம் சிறு பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் நடந்தாலுமே, அந்த ஒரு அன்ப விட்டு குடுக்காம நீங்க அத கோ த்ரூ பண்ணி கொண்டுட்டு போயிடுவீங்க. இது எப்படியுமே கன்டின்யூ ஆகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த சண்டைய அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்கள பத்தி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்க உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிசினஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள்ல யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்துல யாருக்கெல்லாம் ஃபேவர், அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன் நெறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியல்ல நெறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில. அப்போ அரசு தொடர்பு, அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டா கம்ப்ளீட்டா பிரச்சனை. அதான் நான் சொன்னேன். யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினைச்சீங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா நடக்கும். யாரெல்லாம் இது நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமா இருக்கும். அப்ப சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஸோ, அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபிள். ஆனா, பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்ல. ஆனா, இது என்ன ஆகும் அப்டின்னா, பதுங்கி பாயறதுக்கு ரெடியா இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகள சொல்றேன், நீங்க இல்ல. அப்ப சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அவங்க கண்டிப்பா அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது. சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணா நெறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்கள சொன்னேன். இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கல. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலயோ, இல்ல வக்ரமாயிருக்கோ அப்படின்னா, நீங்க கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்க கோயில் பலன்கள் சொல்றீங்க அப்படின்னா, நீங்க மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா? அப்போ அந்த இம்பாக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்ப ஆகும்? நீங்க ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கல. லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு. ஆனா ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்ல தொழில்ல நஷ்டம் வருது. எல்லாம் பண்ணியாச்சு. ஏன் நடக்கல அப்படின்னா, இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றோம்? நீங்க செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்ட்டா அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்கா வரும். அப்ப எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும்.
ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக வந்து விநாயகர் சதுர்த்தி, அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் வந்து சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் வந்து குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் வந்து தனித்து இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து போய்கிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் வந்து யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக வந்து நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கேன், இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா என்ன சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆடி மாதமாக இருக்கட்டும், ஸோ இந்த ஆவணியோட ஸ்டார்டிங்காக இருக்கட்டும், கொஞ்சம் ஃபேவராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து வக்கரமாக இருக்காரு. ஓகே, ஒரு விஷயம் நல்ல விஷயம். ஆனால் அதர் பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படியான ஒரு இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, ஸோ உங்களுடைய லக்னத்தில் யார் இருக்கார் அப்படின்னா சூரியன் வந்து உட்காந்துட்டாரு. அடுத்ததாக வந்து கேது புதன் இருக்காங்க. நிறையா குடும்பத்துக்காக, அதே மாதிரி வந்து உங்களோட வீட்டில் உங்களுடைய சகோதரர்களுக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள், உங்களோட மாமனாராக இருக்கட்டும், ஏதோ ஒரு புது புது மாற்றங்கள் விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நடக்கும். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய மனைவிக்காக இருக்கட்டும், உங்களோட பார்ட்னர்ஸ்க்காக இருக்கட்டும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சரியாக இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் ரியலைஸ் ஆகிட்டு வருது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 11ஆம் வீட்டில் பகையோட வீட்டில் இருக்காரு. ஸோ மூத்த சகோதரர்களுக்கு நீங்கள் என்னதான் செய்தாலுமே தொழில், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இந்த டைமில் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கும். நிறைய பேர் வந்து குலதெய்வ வழிபாடுகள் போகலான்னு சொல்வீங்க. ஸோ கேது அந்த இடத்துல இருந்துட்டு நிறைய தடைகளை கொடுப்பார். ஸோ செவ்வாய் 11ஆம் வீட்டில் பகை வீட்டில் இருக்குது.
பொதுவா செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பூமிக்காரகன். ஸோ இடம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ குடும்பத்தில வந்து அது உங்களுடைய சொத்து பிரிக்கிறதுக்கான வேலைகள் ஏற்படும்போது அதோட பிரச்சனைகள ஸ்டார்ட் ஆகும். உங்களுடைய வொர்க் மேனேஜ்மெண்ட் சைட்ல வந்து உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் மூலியமாக சில பல தடைகள் உங்களோட ப்ரமோஷன்ஸ்க்கு நீங்க போறீங்கன்னா, அதற்கான தடைகளை இந்த காலகட்டத்தில சந்திப்பீங்க. பண வரவுகள் வரும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல சம்பளம், நல்ல வொர்க்கு, நீங்க வொர்க் பண்றதுக்கு உண்டான எல்லாமே வரும். சமுதாய ரீதியான ஒரு விஷயங்கள் வக்கரமா இருந்தாலும் அது நல்லா இருக்கு. 8க்குரியவர் வந்து 9க்குரியவரா இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஆனா வந்து வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல அதுவும் சந்திரனோட வீட்ல வந்து மறைந்திருக்கிறார். மறைந்து உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்ற கிரகம் மறைந்தாலும் அது ஒரு நீச்சத்தன்மையை தரும். அப்போ யாராவது உங்கள கைட் பண்றாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. அத வந்து கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் இந்த காலகட்டத்தில எடுக்காதீங்க. சொல்லுவாங்க, "நீ வா, வெளிய வா. ஒரு பிசினஸா? வா பார்த்துக்கலாம். நீ சின்னதா இன்வெஸ்ட்மென்ட் போடு. இருக்கிற வேலைய விட்டுரு. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு ஏதாவது ஒரு கன்வின்ஸ் பண்ணி உங்கள கூப்பிடுறாங்க. நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் தான். இத நீங்க எப்படி வேணாலும் உங்களோட லைஃப் என்ன வருதோ, அத அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு வேலைய விட்டு நீங்க வெளிய வந்து அவங்கள நம்பி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய நம்பிக்கையும் கெடுத்து விட்டுருவாங்க. உங்க கையில இந்த காசையும் வாங்கி உங்கள ஏமாத்திருவாங்க. ஏன்னா, அந்த மாரியான ஒரு ட்ரபிள் ஃபேசிங் டைம் தான் அது. ஆல்ரெடி வந்து அஷ்டம சனி பார்வையில இருக்கீங்க நீங்க. அவர் வக்ரமா இருந்தாலும் அவர் வந்து இப்ப நல்லது பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை குடுப்பார். ஒரு பிரஷர், டென்ஷன்லேருந்து ஓகே இப்போதைக்கு பரவால்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த குடுப்பாரு. அப்ப மாமனார் மூலியமாக ஒரு பிரச்சனை. அதாவது உங்களோட சுய ஜாதகத்துல அது வேற மாரி இருந்தா, அது வேற மாரி வொர்க் பண்ணும். இப்ப வந்து செவ்வாய் அப்படிங்கிறது 11ஆம் வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ மாமனார் சார்ந்த ஏதாவது ஒரு குடைச்சல் பிரச்சனை, இல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்பாவோட அப்பா, ஏதாவது ஒரு சொத்து தகராறு இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஸோ புதன் லக்னத்தில இருக்கும்போது நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பிளான் பண்ணுவீங்க. ஓகே இந்த முன்னாடி இந்த பிரச்சனை வருங்கிறத யூகித்து அதற்குண்டான சொல்யூஷன் எடுப்பீங்க. இதே தான் வந்து ஸ்டடீஸ் புதுசா மாணவர்கள் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, சில ஸ்ட்ரகிள்ஸ், அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கும். ஆனா சூப்பரா படிச்சிருவீங்க. இதே நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, அ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஜாதகத்த பார்த்துக்கோங்க. ஏன்னா 11ஆம் வீட்டில், பகை வீட்டில் செவ்வாய் வந்து தனித்திருந்து உங்களுடைய குடும்பத்தை பார்க்கிறார். அப்ப என்னன்னா குடும்பத்தில சில கிளாஷஸ், ஒரு திடீர் முடிவுகள், திடீர் மாற்றங்கள், திடீர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் சடனா வந்து அப்படியே ஒரு பிளான் பண்ணிட்டே போவீங்க. அது அப்படியே கட் ஆயிடும். ஸோ ஜாக்கிரதை. ஏன்னா வந்து செவ்வாய் 4ஆம் பார்வையா தன்னுடைய உங்களுடைய 2ஆம் வீட்ட பார்க்குறாரு. அப்ப வருமானம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. யார்கிட்டயாவது குடுத்த காசு வரணும்னு நினைச்சீங்கன்னா, அதுல ஒரு தடைய குடுப்பாரு செவ்வாய். ஸோ பொதுவா வந்து 5, 10ல 5, 10க்குரியவர் வந்து உங்களுடைய 11ஆம் வீட்ல இருக்காரு. சொல்லுவாங்க 11ஆம் வீட்ல எந்த கிரகங்கள் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். லாபத்தை தரும் அது உங்களுக்கு அந்த மாரியான விஷயங்கள் கிடையாது. லாபத்தை விட அந்த இடத்துல வந்து சிறிதளவு ஒரு பிரச்சனைகளை குடுப்பார். அப்போ வந்து பிசினஸ்ல வந்து நீங்க ஒரு விஷயத்த கொண்டுட்டு போவீங்க. சடனா உங்களோட கோவத்தினால என்ன பண்ணுவீங்க, அந்த பிசினஸே வேண்டாம். அப்படி என்ன நம்ம வொர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கோபத்தினால் அந்த ஒரு பிசினஸோ இல்ல ஒரு காரியமோ வந்து தடைபடக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். ஸோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து யோசிச்சு, நிதானிச்சு ஒரு விஷயத்த மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்கள பத்தி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்க உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிசினஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள்ல யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்துல யாருக்கெல்லாம் ஃபேவர், அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன், நெறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியல்ல நெறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்துல. அப்போ அரசு தொடர்பு, அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டா கம்ப்ளீட்டா பிரச்சனை. அதான் நான் சொன்னேன். யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினைச்சீங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா நடக்கும். யாரெல்லாம் இது நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமா இருக்கும். அப்ப சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்ல. ஆனா இது என்னாகும் அப்டின்னா, பதுங்கி பாயறதுக்கு ரெடியா இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகள சொல்றேன், நீங்க இல்ல.
அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது. சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணா நெறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கு போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கல. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாயிருக்கோ அப்படின்னா, நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா? அப்போ அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும்? நீங்க ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு திருமணம் நடக்கல. லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு. ஆனா ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்ல தொழில்ல நஷ்டம் வருது. எல்லாம் பண்ணியாச்சு. ஏன் நடக்கல அப்படின்னா, இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றோம்? நீங்க செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டா அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்கா வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக வந்து விநாயகர் சதுர்த்தி, அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் வந்து சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் வந்து குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் வந்து தனித்து இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சூரியன் வந்து யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா, கேது பகவானோட இணைந்திருந்து, புதன் பகவானோட இணைந்திருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக வந்து நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறைய பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா என்ன சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லக்னத்தையும் 8க்குரியவர் அழகாக 3ஆம் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டாரு, தனித்து உட்காந்துருக்காரு.
அது யாரோட வீட்டில் அப்படின்னா பகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்போ மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, லக்னாதிபதி 3ஆம் இடத்துல அரைமறைவு ஸ்தானத்தில் பகை வீட்டில் உட்காந்துருந்தாலும் ஒரு 50-50 ஒரு சான்சஸ் எடுத்துக்கோங்க. 8க்குரியவர் 3ஆம் இடத்துல மறைகிறார். இந்த காம்பினேஷன் எடுக்கும்போது எப்படின்னா தேடி பிரச்சனை வரும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 2-7க்குரிய சுக்கிரனும் போய் 6ஆம் வீட்டில் போய் நீசமாயிட்டார், நீசமாய் மறைஞ்சிட்டார். அப்போ என்ன அப்படின்னா நீங்க சும்மா இருந்தாலுமே அவங்கள தேடி வந்து பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட முடிவுகள், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப காரியங்கள் செய்யக்கூடிய முடிவுகள், இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிதானித்து இந்த மாதத்தில் கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. செப்டம்பருக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சுக்கிரன் துலாம்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஆட்சி வீட்டுக்கு போய் உட்காந்துருவாரு. அப்போ மிட் ஆஃப் த மந்த் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27th வரைக்குமே வந்து எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாறுறாரு சுக்கிரன். அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை கிடையாது. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நிறைய ஐடியாஸ் பிளானிங் போயிட்டே இருக்கும். ஆனால் அதற்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு சிறு நெருடல் இருக்கும். அப்போது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்துல என்ன இருக்காரு, வக்கரமாய் மறைந்திருக்கிறார். அப்போ வந்து கொஞ்சம் அந்த நிதானம் அது ரொம்ப தேவை இந்த காலகட்டத்தில். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 பேர்த்துக்கிட்ட ஆலோசனை செய்து இந்த காலகட்டத்தில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ செவ்வாய் தனித்து இருக்கிற 8க்குரியவர் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல, அதே மாதிரி 5ல் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன். மனதில் சில குழப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு பிளானிங் பண்ணியிருப்பீங்க, நீங்களே அதை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை வேண்டான்னு முறிச்சிருவீங்க. அப்போது சூரியனும் புதனோட சேர்க்கையில் இருக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு உங்களால் கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் எடுக்க முடியாது. ஏன்னா கேது, சூரியன் புதன் இருந்தால் புத ஆதித்ய யோகத்தில் நல்லா இருந்தாலுமே கூட கேது இருக்கும்போது அந்த ஒரு டேலண்டான ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை வந்து அந்த கெடுக்க தான் பார்ப்பார் அவர். அப்போது நம்ம வந்து எவ்வளோ யோகமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் வந்து அது என்னாகும் அப்படின்னா ஸ்பாயில் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்ப்பாரு. இதை தான் நான் சொன்னேன். ஏன்னா ஆல்ரெடி ராகு பார்ப்பாரா, அந்த கன்ஃபியூஷனை என்ன பண்ணுவார், ஹை பண்ணிக்கிட்டே இருப்பார் ராகுவோட பார்வை. அப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். எதுவுமே பிளான் பண்ண வேண்டாம். செப்டம்பருக்கு அப்புறமா ஓகே. அப்போது ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் பவர், நீங்கள் ஒரு லீடர்ஷிப், உங்களுடைய ஓனர்ஷிப், இது எல்லாமே வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு அன்பேலன்ஸ்டாக போகுது. நமக்கே யோசனை வரும், என்ன திடீர்னு இப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரி ஒரு குழப்பம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஏன் இந்த கேது அப்படிங்கிறது கோளாறு அப்படின்னு சொல்கிற விஷயத்த குறிக்கும். அப்போ ஏன் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஏன் சடனாக ஒரு டிப்ரெஷனில் கொண்டுட்டு போகுது. அப்போது சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வந்து உங்களோட ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். கூட என்ன கிரகங்கள் இருக்குது, என்ன ஹை டிகிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதோட பலன்கள் மாறும். பொதுவாக கோச்சாரத்தில் இந்த பலன்கள். அப்போ என்னென்னா இந்த கிரகங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அது வேலை செய்யும், மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். சுய ஜாதகத்தை பார்த்து அதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. சுப விரயங்களுக்கான நீங்கள் ஒரு விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஒரு திடீர்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சிறிதளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா புதனும் அங்கே இருக்கிறார் இல்லையா. அப்போ அவரோட வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 3ஆம் வீட்டில் அவர் ஆல்ரெடி மறைந்து இருக்கிறார். ஸோ இது அதாவது புதனோட வீட்டில் இருந்து. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு கன்ஃபியூஷனுக்கு இதுதான் காரணம். இந்த காலகட்டத்தில் இது பண்ணுங்கள். ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் அவங்களுடைய தொழில், அவங்களுடைய வருமானம் சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். ஸோ படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகளை காட்டும். ஸோ 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு தனித்து இருக்கிறார். ஸோ சுகஸ்தானத்தில் குரு இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா நல்ல யோசனைகள், நல்ல சிந்தனைகள், என்ன வழிகாட்டினாலுமே சில கிரகங்கள் உங்களுக்கு ஆப்போசிட் பண்ணாலுமே குரு உங்களை எப்பவுமே வழிகாட்டக்கூடிய இடத்துல இருப்பாங்க. யார் மூலியமாவது ஒரு பெண்கள், வயதானவர்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து வழிகாட்டுதலாக இருப்பாங்க. ஏன்னா 9க்குரியவர் 12க்குரியவர் வந்து உச்சமாக இருக்கிறாங்க. அப்போது என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயம் எவ்வளோ சொதப்பினாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் குரு நல் வழியை காமிக்கிறதுக்காக உங்களுக்கு ரெடியாக இருக்காங்க.
அப்போ நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நல்ல யோசனைகளை தெரிந்து நீங்க உங்களுடைய செயல்களை பயன்படுத்துறீங்க, தொடர்ந்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் உண்மையாலுமே சொல்றேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், இல்ல பிசினஸ் பண்றவங்க, வேலை செய்றவங்களுக்கு இந்த டைம்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு அடுத்த லெவல் நீங்க ஏதாவது எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த காலகட்டத்தில வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யார்கிட்டயும் கேட்டு சண்டை ஏன்னா தேடி பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா மனசுக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து சூரியன் போய் உட்காந்துருக்காரு, ஆட்சி வீட்டில் உட்காந்துட்டாரு, கூட கேது இருக்காரு. நீங்க பிளான் பண்ணது எல்லாமே கொஞ்சம் தாமதங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்காக தான் நான் சொல்றேன். இப்போ உடனே வந்து ஓகே யாராவது கூப்பிடுறாங்க அப்படின்னா உடனடியே இந்த இருக்கிற வேலையை விட்டுட்டு போயிட்டு அப்புறம் அந்த வேலை தாமதம் ஆகும்போது அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் தான். ஸோ இந்த குழப்பத்தில் இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்து மூவ் ஆன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும், இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைம்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போது அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும்? நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு திருமணம் நடக்கல, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்? நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக வந்து விநாயகர் சதுர்த்தி, அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் வந்து சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து கும்பத்தில் ராகு இருக்காங்க,
கடக வீட்டில் வந்து குரு தனித்து நிற்கிறார். அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க. சுக்கிரன் கன்னி வீட்டில் வந்து தனித்து இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் வந்து யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக வந்து நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு. இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம வந்து கன்னி ராசியோட ஆவணி மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து வக்ர பார்வையான சனி பார்க்குறாரு. ஸோ திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதற்கான பேச்சுகள் நடக்கும். ஸோ டிசம்பருக்குள்ளே வந்து சில பேர்த்துக்கு வந்து திடீர் திருமணம் நடக்கும். அவங்கள லவ் அக்செப்ட் ஆகும். அதற்கான சுப விரயங்கள், லக்னாதிபதியே 12ஆம் வீட்டில் சூரியனோடு இருக்கார். சில தடைகள் பேச்சுக்கள் அப்படி இப்படின்னெல்லாம் வரும். ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நினச்ச காரியம் நடக்கும். ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2 அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்குரியவர் வந்து இவ்வளோ நாள் நீசமாக இருந்தார். இப்போ அழகாக வந்து என்ன பண்ணுறார், உங்களோட லக்னத்தில் இருந்து 2ஆம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார். சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃபைன் டைம் இந்த மாதம், ஆவணி மாதம். சொல்லுவாங்க தெரியுங்களா, ஆடி முடிச்சு ஆவணி பார்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக பொருந்தும், மேஷத்துக்கும் சரி கன்னிக்கும் சரி. ஏன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம என்ன எஃபர்ட் போட்டாலுமே வந்து ஏன்னா நீசமாக இருந்திருக்காரு இல்லையா, 2க்குரியவர் 10க்குரியவர்லாம் நீசமாக இருக்கும்போது என்ன எஃபர்ட் போட்டாலும் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ அப்படி கிடையாது, சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுடைய தொழில் ஸ்தானமாக இருக்கட்டும், உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கட்டும், சுப விரயங்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு விரயமாய் அதன் மூலியமாக லாபங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூப்பராக இருக்க போகுதுங்க சீரியஸாகவே. அதே மாதிரி வந்து இப்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னதான் வந்து கண்டக சனியாக இருந்தாலுமே சனி வந்து இப்போ வக்கரமாக இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா எவ்வளோ தூரம் மந்தத்தன்மையாக இருந்ததோ, என்னென்னலாம் ஒரு விஷயங்கள் ஸ்லோவாக ப்ராசஸ்டாக போயிட்டு இருந்ததோ இந்த காலகட்டத்தில் ஸ்பீடாக போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து ஒரு பிளான் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய திருமணம் நீங்கள் வீட்டில் சொல்லணுமா நீங்கள் சொல்லலாம். சுயஜாதகத்தை பாருங்கள். முதல்ல வந்து நான் இப்போ இந்த பொது பலன்கள் மூலியமாக என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். ஆனால் சில கிரகங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான இம்பேக்ட் கொடுக்குது, யார் கூட சேர்ந்துருக்காங்க, என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ டிகிரி வாங்கியிருக்காங்க, லோ டிகிரி ஹை டிகிரி, அதற்கான பரிகாரங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்து அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட் மந்தில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாத பலன்களில் வந்து நிறைய பேர் கால் பண்ணிங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த காலகட்டத்திலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப்லேருந்து எப்படியே கோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான டைம் நீங்களே உங்களை ஃபுல் ஸ்டாப்பாக வச்சுருப்பீங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு அடுத்தது நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுவீங்க. ஸோ சுக்கிரன் சார்ந்த ஒரு தொழில்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் நடக்க போகுது இந்த காலகட்டத்தில். எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோசிச்சு வந்து ஓகே நம்ம இதில் நம்ம ஜாயின் பண்ணலாமா, ஒர்க்கில் இது நமக்கு ரொம்ப செட் ஆகுமா, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இருப்பீங்க. அதற்கான சில விரயங்கள் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த சுப காரியங்கள் நடக்கும். இதுதான். ஸோ புதுசாக தொழில் பண்ணுறவங்க, வேலைக்கு போகிறவங்க, இல்லை வேலையிலேருந்து தொழில் நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு ரைட் டைம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா தாயார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனம் தேவை.
ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. தந்தைக்கும் சரி ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மந்த்லி செக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஸோ மாணவர்கள் நல்லா படிப்பில் திறமைசாலியாக வரப்போகிறீங்க. இவ்வளோ நாள் படிப்பு ஏறவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி படிக்காத பையனே இவ்வளோ நல்லா மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. ஸோ திருமணம், உங்களுடைய காதல் எல்லாமே நல்லா இருக்க போகுது. ஸோ வீட்டில் சொல்லலாம். உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துட்டு இன்னுமே ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணி சொல்லுங்கள். ரொம்ப நல்லா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்னாகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களில் சொன்னேன் இதெல்லாம் போயிடுச்சான்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாயிருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்னாகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போது அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும்? நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கல, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்? நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட்டு சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக வந்து விநாயகர் சதுர்த்தி, அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் வந்து சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் வந்து குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் வந்து தனித்து இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா
இந்த சூரியன் வந்து யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகா சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய டிராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக வந்து நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கேன். இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகுவும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இவங்களுக்கு வந்து லக்னாதிபதி இப்போ கொஞ்சம் நீசமாக இருக்கார். ஒரு மிட் ஆஃப் த மந்த்துக்கு அப்புறமா வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா 6ஆம் வீட்டுக்கு வராரு. அவருடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார். அப்போ என்ன அப்படின்னா 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க, 3ஆம் வீட்டில் குரு தனித்து இருக்கு, 4ஆம் வீட்டில் சூரியன் புதன் கேது வந்து இணைந்திருக்காங்க. அப்போ 2க்குரியவர் 4ஆம் வீட்டுக்கு போகிறாரு. கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் கேது இருக்குது. சுகஸ்தானத்தில் ஒரு தடை. நம்ம நினச்ச ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து பண்ணக்கூடாமல் ஒரு குழப்பத்திலே இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொடுப்பார், இந்த மாதத்தில் கொடுப்பார். 2ல் செவ்வாய் இருக்கும்போது வார்த்தைகள் கவனம். ஒரு விஷயத்த முன்னோக்கி போயிட்டுருப்பீங்க, சடனாக அது வேண்டாம் அப்படின்ட்டுருவீங்க. 2ல் செவ்வாய் வந்து பகை வீட்டில் இருக்குது. ஸோ குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகை நீடிக்காமல் அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 3ஆம் வீட்டில் குரு மறைந்து இருக்கிறதுனால, அதுவும் சந்திரனோட வீட்டில் மறைந்து இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அடிக்கடியான ஒரு எமோஷ்னல் தாட் வந்துக்கிட்டே இருக்கும். சடனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வராரு. ஸோ இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய முடிவுகள் எடுக்கும்போது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவர் வந்து 3 மறைந்து இருக்கும்போது என்ன அப்படின்னா மறைமுகமான ஒரு எதிரிகளின் தாக்கம். இப்போ நீங்கள் வந்து இப்போ ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்து 2ஆம் இடம் புதன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பேங்க்ல ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கீங்க, இல்லை புதன் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருக்கீங்க, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்தானத்தில் 3ஆம் வீட்டில் சூரியனோட மறைந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பிஸ்னஸில் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நிலையான ஒரு விஷயங்கள் வராது. ஆனால் அது வந்து சூரியனோட சேரும்போது என்ன அப்படின்னா அந்தந்த பாதங்கள் மாறும்போது அஸ்தங்கமாகி அதெல்லாம் கொஞ்சம் விலகும் போது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் வரும். லக்னாதிபதி 6ல் போய் உட்காரும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ரொட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் ஆக்டிவேட் ஆகும். சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வருமானத்தை குறிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேஷன்ஸ்க்கு வந்து காசு கொடுப்பீங்க, அது வராமல் போகும். அதனால சில பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போய் சந்திக்க நேரிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப், அவங்க கிட்ட பணம் கொடுத்து வாங்குறது, இல்லை யாருக்காவது நீங்கள் வந்து பணம் கொடுக்குறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க, இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வேண்டாம். புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 100% பண்ணலாம். ஏன்னா தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை வந்து பார்க்குறாரு. 11ஆம் வீட்டில் இருக்காரு. அடுத்தது வந்து 3ஆம் பார்வை பார்க்குறாரு. யார் எப்படி என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தக்கூடிய இந்த மாதம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆல்ரெடி கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதிகமாக கடன் இந்த காலகட்டத்தில் வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லக்னாதிபதி 6ல் இருந்து உங்களை அதை இயக்க வைப்பார். முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்து போகிறது ரொம்ப நல்லது. இல்லை வாங்கியே ஆகணும் அப்படின்னா சின்ன லெவல் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் வாங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா செவ்வாய் இருந்து கரெக்டாக உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அழகாக அதை ஆக்டிவேட் பண்ணிட்டே இருப்பார்.
ஸோ நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தான் உங்களோடது. அப்போ சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவார். ஆனால் இப்போ அவர் வந்து உங்களோட 6ஆம் வீட்டில் உட்காந்து மறைஞ்சிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். உங்களையும் வந்து அதை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இல்லை இந்த டைம் நீ வாங்க உன்னால் முடியும் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் தான். சடனாக ஒரு கோர்ஸ் எடுப்பீங்க, இல்லை அடுத்த கோர்ஸுக்கு போகலாம் அப்படின்னு மல்டி லெவல் ஆஃப் திங்கிங் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ பெண்களுக்கு செப்டம்பர் ஒரு ஸ்டார்டிங்கில் 2-3 தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் வருமானத்துலேருந்து அடிஷ்னலாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப தைரியமாக முடிவு பண்ணக்கூடிய ஆள். ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வைராகியமும் ஜாஸ்தி. எனக்கு 5ல் இப்போ வந்து சூரியனோட கேது இருக்காங்க. வைராகியம் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை நான் மனசுக்கு பிடிச்சது தான் செய்வேன் அப்படின்னு குலதெய்வ வழிபாடு நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 100% பண்ணலாம். ஸோ சனி வக்கரமாக இருக்கார். ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அதற்கான பிளான் ஆடி மாதத்தில் பண்ணியிருப்பீங்க. நான் லாஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன், ஆடி மாதத்தில் எதுவும் வேண்டாம், ஆவணியில் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி இப்போ நீங்கள் போடலாம். ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்க டைமு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்னாகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்னாகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போது அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும், நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு திருமணம் நடக்கல, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள்.
நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கேன். இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறைய பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா என்ன சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது எவ்வளோ பிரச்சனை உங்களை சுற்றி இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு 7-8 வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ இது ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுடைய லைஃப்பில் நடக்க போகுது. ஸோ இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய நிமிஷத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ரொம்ப ஃபேவராக வேணுமோ எல்லாமே சாதிச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ 5-10க்கும் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய லக்னத்திலேருந்து 10ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ புதன் உங்களுடைய 2ஆம் வீட்டில் சூரியன் கேதுவோடு இணைந்திருக்காங்க. வார்த்தைகளில் கவனம். அதாவது மோஸ்ட்லி கடக லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த அமைதியிலோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய சம்பவம் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ 2ல் சூரியன் ஆல்ரெடி அந்த சூரியன் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது அடுத்த விஷயம். இப்போ கோச்சாரத்தில் அவரோட ஆட்சி வீட்டில் இருக்கார். உங்களோட சுய ஜாதகத்தில் எப்படி நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சூரியன் வார்த்தைகளை கடுமையாக்குவார். கூட கேது இருக்கும். புதன் விட்டுருங்க, புதன் புத்திசாலித்தனமாக 2 விதமாக பேச வைத்தாலுமே சூரியன் கேது இணைவு தன்னுடைய வார்த்தைகளில் கவனம். ஸோ 8 வக்ரமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இது எல்லாமே கொஞ்சம் சரி செய்துக்குவீங்க. ஃபேவராக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த டிசம்பர் வரைக்கும். சூப்பர் அமோகமாக இருக்குது கடகத்துக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டுக்கு வராரு. ஸோ 3லேருந்து 4 சூப்பர். அதாவது என்ன அப்படின்னா ஒரு புதுசான ஒரு விஷயங்கள் ரொம்ப ஒரு ப்ளஷிங்காக நடக்க போகுது உங்களோட வாழ்க்கையில். யோசிச்சு முடிவு பண்ணுவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சீரியஸாகவே ஜென்ரலாகவே யோசிச்சு முடிவு பண்ணுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே திடீர் மாற்றங்கள் நிறைய வரப்போகுது. நிறைய பேர் வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும், சூப்பராக கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறு தூர பயணங்கள் நிறைய போய்கிட்டே இருப்பீங்க. நிறைய பயணங்கள்
பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், உங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகளாக இருக்கட்டும். ஏன்னா செவ்வாய் வந்து 5, 10க்குரியவர் 12ஆம் இடத்துல இருக்காரு, மறைஞ்சிருக்காரு. அப்போ என்னாகும் அப்படின்னா யாருக்கெல்லாம் குலதெய்வம் வந்து போவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதத்தில் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது, ரொம்ப நல்லா இருக்க போகுது. லக்னத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இருக்காரு. ஸோ உங்கள் வீட்லேயே அப்போ என்னாகும் அப்படின்னா சில சில உபாதைகள், என்ன மாதிரியான உபாதைகள் அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்டது, சளி, இருமல் இதெல்லாமே கொடுப்பார். ஸோ 2ஆம் வீட்டில் வந்து கேது சூரியன் இருக்கும்போது வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை தேடியெல்லாம் வரும்போது என்ன அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாகவே வந்து நார்மலாக பேசிக்கோங்க. எந்த ஒரு வாக்குறுதியும் மட்டும் இந்த காலகட்டத்தில் கொடுக்காதீங்க, அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்த்த ஸ்டடீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ண போகிறீங்க. ஸோ நிறைய பேர் வந்து புது புது பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா 7க்குரியர் வக்கரமாக இருக்கார், சூப்பர். ஏன்னா 7க்குரியர் அவரே தான், 8க்குரியவர் அவரே தான். ஆனாலும் 8 நல்லா இயங்கும். அப்போ பிஸ்னஸும் வரும், அதற்கான பிரச்சனைகளும் வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் வருங்க, அதுக்கான ஒரு விரயங்கள் பண்ணுவீங்க. ஆனால் அந்த விரயம் வந்து உங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சரி செய்துக்கோங்க. சுய ஜாதகத்தில் பாருங்கள். ஸோ இந்த கிரகங்கள் என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்கு, என்ன மாதிரியான தசாபுக்தி நடக்குது, நம்ம என்ன மாதிரியாக நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது. முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா அதிரடியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். யாராவது உங்களை வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து யார் பேச்சையும் நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கடகத்தை இப்போ திருமணம் ஆயிடுச்சா, ஒய்ஃபோட பேச்சை கேட்குறீங்களா, அவங்க அம்மாவோட பேச்சை கேட்குறீங்களா, இல்லை உங்கள் அம்மாவோட இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கிராஷ் வரும். ஏன்னா 2ல் சூரியன் உட்காந்துட்டாங்க இல்லைங்க, அந்த வார்த்தைகளில் கடுமை. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. ஸோ தந்தை வழி ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா 9க்குரியவர் வக்கரம். அதே மாதிரி வீடு கொடுத்த குரு வந்து அது லக்னத்தில் இருக்காரு. சூப்பரான ஒரு காம்பினேஷன். இந்த காலகட்டத்தில் கடகத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, தொழிலில் வந்து டபுள் ட்ரிபிளான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்த மட்டும் மாற்றிக்கோங்க, மற்ற எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ரொம்ப நல்லா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இதெல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைம்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்னாகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கு போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயிடுச்சான்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்னாகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போ அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும், நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு திருமணம் நடக்கல, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்? நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல்
கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.